வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப எஃபெக்டிவான ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில் நிறைய மெத்தடில் ரெடி பண்ணலாம். இதை அப்படியே முழுசாக எண்ணெயில் போட்டோம் எண்ணெயை காய்ச்சி எடுக்கலாம். இல்லைனா மிக்சியில் அரைச்சி அதை எண்ணெயில் சேர்த்தும் ரெடி பண்ணலாம். வெயிலில் இல்லைனா நிழலில் இதை காய வச்சும் எண்ணெயில் காய்ச்சி ரெடி பண்ணலாம். பவுடராக கடையில் வாங்கியும் எண்ணெயில் சேர்த்து இதை ரெடி பண்ணலாம். எந்த வகையில் இதை செஞ்சாலும் இந்த எண்ணெய் பயனுள்ளதாக இருக்கும். இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் இதில் 19 பொருட்களை சேர்த்துருக்கேன். கற்றாழை ஒரு துண்டு, இஞ்சி சின்ன துண்டு, 4 வெற்றிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ, 8லேருந்து 10 செம்பருத்திப்பூ, முழு நெல்லிக்காய் 4, 15 சின்ன வெங்காயம், வெட்டிவேர் ஒரு கைப்பிடி அளவுக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 4லேருந்து 5 லவங்கம்பட்டை துண்டு, 5 கிராம்பு. அவுரி இலை எனக்கு கிடைக்காதனால இதோட பவுடரை நான் வாங்கியிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்காதனால இதோட பவுடரையும் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயும் 2 ஸ்பூன். மருதாணி இலை எனக்கு ஃப்ரெஷ் இலை கிடைக்கல. இது ஏற்கனவே கையில் வைக்கிறதுக்காக வாங்கின இலையை நான் காய வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். 10 செம்பருத்தி இலை, இது எந்த வெரைட்டி செம்பருத்தியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 5 கற்பூரவள்ளி இலை, 8லேருந்து 10 பல் பூண்டு. செம்பருத்தி பூ ரெட் கலர் இருந்தால் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் எந்த கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தி பூ முடிக்கு தரும் நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். செம்பருத்தி பூக்களில் உள்ள அமினோ அமிலங்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும், ஊட்டச்சத்துடன் முடி வளர உதவும். இந்த அமினோ அமிலங்கள் கெரட்டின் எனப்படும் ஒரு சிறப்பு வகையான கட்டமைப்பு புரதத்தை உருவாக்குகின்றன. கெரட்டின் முடியை பிணைக்கின்றது மற்றும் அவற்றை உடைக்கும் வாய்ப்பினையும் குறைக்கின்றது. இது முடி இலைகளின் ஒட்டுமொத்த தடிமனையும் ஊக்குவிக்கின்றது, வழுக்கை வராமல் தடுக்கின்றது, நரைமுடி முன்கூட்டி வருவதை தடுக்கும். நீண்ட ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு செம்பருத்திப்பூ உதவுகின்றது. கற்றாழை முடிக்கு என்ன நன்மை செய்துன்னு பார்க்கலாம். பொடுகு, முடி உதிர்தல், வறட்சி மற்றும் பலவற்றை எதிர்த்து போராடும் திறன் இதற்கு உண்டு. இதில் 20 தாதுக்கள், 18 அமினோ அமிலங்கள் மற்றும் 12 பவர் வைட்டமின்கள் அடங்கிய 75க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை. கற்றாழை முடி ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். இது முடிக்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு ஏர் கண்டிஷனராகவும் இருக்கும். கற்றாழையை நல்லா கழுவிட்டு இதோட சைடில் இருக்க முள்ளை நீக்கிருங்க. 2 பக்கமும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி நம்ம தலைமுடிக்கு என்ன நன்மை செய்துன்னு பார்க்கலாம். தலைமுடி உதிர்வு என்பதே பெரும்பாலும் பூஞ்சை தொற்றுக்கள், பொடுகு தொல்லை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால தான் இந்த பிரச்சனையே நமக்கு வருது. இந்த எல்லா பிரச்சனையுமே இந்த இஞ்சியால் தீர்க்க முடியும். நம்ம தலையில் சின்னதாக காயம் ஏற்பட்டு வடு ஏற்பட்டாலும் அதை இது சரி பண்ணும். இதை ஒரு சின்ன துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். வெற்றிலை உச்சந்தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கின்றது, ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது, பூஞ்சை, பாக்டீரியா போன்ற தொற்று நோயை எதிர்த்து போராடுகின்றது. இது தலைமுடியின் முன்கூட்டியே வெள்ளை முடி வளர்வதை தடுத்து நிறுத்துகின்றது, தலைமுடியின் இயற்கையான நிறத்தை மீட்டெடுத்து முடி உதிர்வதை தடுக்கின்றது, நீளமாக அடர்த்தியாக முடி வளர உதவுகின்றது. கருவேப்பிலை ஒன்றை வைத்தே முடியோட எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். கருவேப்பிலையில் புரதம், பீட்டா கேரோட்டின் வளமாக உள்ளது. இது முடி உதிர்வை குறைத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவும். புரதச்சத்து குறைபாட்டினால கூட முடி உதிர்வு ஏற்படலாம், அதையும் இந்த கருவேப்பிலை சரி பண்ணும். ஆவாரம்பூ நம்ம முடிக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். உடல் சூட்டுனால கூட நம்ம தலைமுடி நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். இந்த ஆவாரம்பூவின் இலை, பட்டை, வேர் என அத்தனையுமே நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து ஆரோக்கியமாக முடியை வைத்திருக்க உதவும். ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, தேங்காய் பால் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் சூட்டை தணித்து முடி ஆரோக்கியமாக வளர உதவும். நெல்லிக்காயில் பைட்டோ ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. இது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றது. இது முடியின் மயிர்கால்களை வலுப்படுத்தவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடி வளர்ச்சிக்கு உதவும், இளநரை வருவதை தடுக்கும். லவங்கம்பட்டை முடிக்கு என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
சில பேருக்கு உச்சந்தலையில் வந்து மீன் செதில் மாதிரி பொடுகு இருக்கும், அரிப்பும் இதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த லவங்கம் பட்டையை பயன்படுத்தலாம். இதில் விட்டமின் சி மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தாதுக்கள் உள்ளன. லவங்கம் பட்டை முடி உதிர்வை குறைக்கும், வழுக்கையை தடுக்கும், முடி வளர்ச்சியை தூண்டுவதன் மூலம் முடி ஆரோக்கியமாக வளர உதவும், உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுக்களை தடுக்கவும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடி வளர்ச்சிக்கு உதவும். கிராம்பு தலைமுடிக்கு நல்ல வாசனையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலையில் ஏற்படும் தொற்றுக்களை நீக்கி தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டும். கிராம்பில் அதிக அளவிலான பீட்டா கரோட்டீன்கள் இருக்கின்றன. அதிக அளவில் விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்திருக்கின்றன. இதில் இரும்புச்சத்து, மக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, கே ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. முடி உதிர்வை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை தூண்டி நீளமாக அடர்த்தியாக முடி வளர உதவும். வெந்தயத்தில் போலிக் அமிலம், விட்டமின் ஏ, விட்டமின் கே மற்றும் விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு, கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. அதனால் வெந்தயம் கலந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் முடி உதிர்வு குறைகின்றது, முடி வளர ஆரம்பிக்கின்றது, முடியின் வறட்சி நீங்கின்றது. மயிர்கால்கள் மேம்படுவது மட்டுமல்லாமல் முடி நீளமாக வேகமாக வளர ஆரம்பிக்கின்றது. அதனால் வெந்தயத்தை எந்த ஒரு வழியிலும் பயன்படுத்தி முடியின் பிரச்சனையை சரி பண்ணலாம். கருப்பு மிளகு நன்மைகள் ஏராளம். இதில் விட்டமின் சி, விட்டமின் பி, போலிக் அமிலம், கரோட்டீன்கள் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் நீர்த்தேக்கமாக இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் தலைமுடிக்கு ஒரு நல்ல பவரை தருகின்றது. பொடுகு, அரிப்பை நீக்குகின்றது. உச்சந்தலையின் கீழ் இரத்த ஓட்டத்தை செயல்படுத்துவதில் கருப்பு மிளகு மிகவும் நல்லது. இது பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் மற்றும் சி, டி போன்ற விட்டமின்களால் நிறைந்துள்ளது. இவை இரண்டும் ஊட்டச்சத்திற்கு உதவுவதோடு உங்கள் முடியின் வேர்க்கால்களுக்கு நல்ல இரத்த விநியோகத்திற்கும் பங்களிக்கின்றன. முடியின் வேர்க்கால்களுக்கு அதிக ஊட்டம் அளிக்கின்றது. அது உச்சந்தலையில் இருந்து முடித்திசுக்களை வெளியே தள்ளுவதன் மூலம் புதிய முடியை உருவாக்குவதில் சுறுசுறுப்பாக இருக்கும். பூண்டு வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுக்களிலிருந்து உச்சந்தலையை பாதுகாக்கும். இது கடுமையான முடி தொற்று மற்றும் பொடுகு பிரச்சனையை சரி செய்யும். பூண்டு எண்ணெயில் கந்தகம் உள்ளது. இது முடி வளர்ச்சிக்கு காரணமான கரோட்டின் புரதத்தின் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. சேதமான முடியை மீண்டும் வளர உதவும். மருதாணி இயற்கையாகவே முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. இது கூந்தலுக்கு கருமை நிறத்தை அளிப்பதோடு முடி வளர்ச்சிக்கு உதவும். மருதாணி பயன்படுத்தினால் கண்டிஷனர் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. மருதாணியில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்கின்றது. இது தலையில் ஏற்படும் அரிப்புத்தன்மையை தடுக்க உதவுகின்றது. கூந்தல் பிளவுபட்டு இருப்பதை கட்டுப்படுத்த மருதாணி உதவும். முடியை மென்மையாக வைத்திருக்க உதவும். உலர்ந்த கூந்தலுக்கும் மருதாணி ஒரு சரியான தீர்வு. கற்பூரவள்ளி இலை முடி வளர்ச்சிக்கு உதவும் சொல்ல முடியாது. இது நரைமுடியை கருமையாக்கும், பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும். செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே சிகப்பு தான் எடுக்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் எந்த வெரைட்டி வச்சுருக்கீங்களோ எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ இலை என அனைத்திலுமே மருத்துவ குணம் வாய்ந்தவை. வழுவழுப்பு தன்மையுடைய இந்த இலைகள் மிகவும் குளிர்ச்சி வாய்ந்தவை. உடல் சூட்டினால் ஏற்படும் முடி உதிர்வை தடுக்கும். முடியை பளபளப்பாக பட்டு போல வைத்திருக்கும். பேன் பொடுகு தொல்லையை நீக்கும். வெட்டிவேர் உச்சந்தலையின் எரிச்சலை குறைக்க உதவும். உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கின்றது. இதனால் முடி பளபளப்பாக அடர்த்தியாக வளர உதவுகின்றது. உடையக்கூடிய அல்லது மெலிந்த கூந்தலை மீண்டும் ஆரோக்கியமாக வளர உதவும். சின்ன வெங்காயம் தலைமுடி உதிர்வதை தடுத்து முடியின் வேரை வலுப்படுத்தி கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதில் சின்ன வெங்காயம் முக்கிய பங்களிக்கின்றது. இதற்கு காரணம் சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்பர் என்ற வேதிப்பொருள்தான். உதிர்ந்த முடி மீண்டும் அந்த இடத்தில் வளர உதவுகின்றது. அவுரி இலை முடி உதிர்வை தடுக்கும். பொடுகு, வறட்சி மற்றும் அரிப்பு ஏற்படுவதையும் பூஞ்சை தொற்றையும் தடுக்கின்றது. நரைமுடியை கருமையாக்கும். முடியின் வேர்க்கால்களுக்கு ஊட்டமளிக்கின்றது. முடி இலைகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுகின்றது. வெள்ளை கரிசலாங்கண்ணி இளநரையை தடுக்கும். பொடுகு, அரிப்பு, நமைச்சல் போன்ற பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்ததா எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. காய வச்ச மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. லவங்கம், பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்துக்குங்க. வெந்தயம், மிளகையும் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், 2 ஸ்பூன் அவுரி இலை பொடி,
மிக்ஸி ஜாரை மூடி இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குங்க. ஓப்பன் பண்ணும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 2 பொடியை நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஓப்பன் பண்ணும்போது நம்ம மூக்கை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அடுத்ததாக ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரே நேரம் சேர்த்து அரைச்சேன்னா நம்ம மிக்ஸி ஜார் வந்து அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச கத்தாழையும் இஞ்சி துண்டையும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொரப்பாக அரைச்சிக்குங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக அதே ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய், வெற்றிலையை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே செம்பருத்தி பூவையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 செம்பருத்தி பூவை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 4-5 கற்பூரவள்ளி இலை, 10லேருந்து 15 செம்பருத்தி இலையை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக இது கூடவே 8 பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்குங்க. அதில் இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ஈரமான பொருட்களையும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் பொங்கி வெளியே கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேர் எடுத்துக்குங்க. அதை வந்து சிசரில் இந்த மாதிரி 4-5 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. டெங்கு, டைஃபாய்டு போன்ற ஜுரம் வந்து சரியானவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும். அவங்களும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். கொட்டின முடி மீண்டும் வளர ஆரம்பிக்கும். வாரத்துக்கு 2 நாள் இல்லைனா டெய்லியுமே தேய்க்கலாம். அடுப்பு தீயை ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் குறைச்சே வைங்க. இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய் கொதி வந்து 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே கொதிக்க விடுங்க. நடுவில் இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விடுங்க. அரை மணி நேரம் நான் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா டார்க்கு க்ரீன் கலரில் எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை மூடிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆவி தண்ணி பட்டு எண்ணெய் கெட ஆரம்பிச்சிரும். அதனால் மூடி வைக்காமல் இதை ஓப்பனாகவே வைங்க. 4லேருந்து 5 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்குங்க. 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து இப்போ நீங்கள் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 6 மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு வடிகட்டியால் வடித்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க. இந்த எண்ணெயை அப்படியே தேய்க்கணுனாலும் தேய்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க பவுடர் அடியில் அப்படியே இருக்குது. அதனால் நான் 2 முறை திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேருக்கு முடி வந்து அடர்த்தியாக இருக்கும். ஆனால் முன் தலையில் மட்டும் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும். அவங்களும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ டார்க் கலரில் இருக்குது. இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் டெய்லி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.